பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேளம்பாக்கத்தின் சார்பாக இந்த காணொளி வகுப்பிற்கு வந்திருக்கிற மாணவர்களை வாழ்த்தி வணக்கத்துடன் வரவேற்கிறேன். எலக்ட்ரிஷியன் கோர்ஸில் கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்த்துட்டு வரோம். செமஸ்டர் 2ல் இதுக்கு முன்னாடி பார்ட் 7 நம்ம பார்த்தோம். அதே செமஸ்டர் 2ல் பார்ட் 8க்குரிய கொஸ்டின் ஆன்சரு. இதுதான் உங்களுக்கு இந்த செமஸ்டர் 2ல் இருக்கக்கூடிய கடைசி பார்ட். இந்த பார்ட்டோட உங்களுக்கு 2வது செமஸ்டருடைய கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோவோட உங்களுக்கு முடிவு வருது. அதனால் இந்த பார்ட் 8க்குரிய கொஸ்டின் ஆன்சரையும் கவனமாக நீங்கள் கேளுங்க. இந்த பார்ட் 8ல் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு எடுத்து தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இதை ப்ரெசன்டட் பை பி மேஷாக், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ரக்டர். சரி, கொஸ்டினுக்குள்ளே நம்ம போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்டு ஃபார் ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்? 1வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அதிக ஃப்ரீக்குவன்சி பயன்பாட்டிற்கு எந்த வகை டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுகிறது? அதாவது ஃப்ரீக்குவன்சி அதிகமாக வேணும், அதிக ஃப்ரீக்குவன்சி பயன்பாட்டிற்கு எந்த வகை டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுகிறது? உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பாடம் கூட தேரி உங்களுக்கு மிஸ்டர் புவியரசன் சார், அதாவது பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் பணிபுரியக்கூடிய புவியரசன் சார் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பாடத்தினுடைய முழு விளக்கத்தையும் உங்களுக்கு தேரி பாடம் எடுக்கும்போது எடுத்திருப்பார். நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சரி, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் சார். சரி, இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, விச் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்டு ஃபார் ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்? அதிக ஃப்ரீக்வன்சி பயன்பாட்டிற்கு எந்த வகை டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிங் கோர் டிரான்ஸ்ஃபார்மர், பெரி கோர் டிரான்ஸ்ஃபார்மர், ஃபெரிட் கோர், சிலிக்கான் ஸ்டீல் கோர் டிரான்ஸ்ஃபார்மர், கிரைன் ஓரியன்ட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர், இப்படி 4 வகையான டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் அதிகமான ஃப்ரீக்வன்சி பயன்படுறதுக்கு எந்த வகை டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெரிட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இது ஒரு வகையான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதுதான் அதிகமான ஃப்ரீக்குவன்சி பயன்பாட்டிற்கு பயன்படக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? 2வது கொஸ்டின் பாருங்கள். விச் லாஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் டெட்டர்மைன்ட் பை ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்? 2வது என்ன கொஸ்டின்னா, ஷார்ட் சர்க்யூட்டால் டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த வகை லாஸ் ஏற்படுகிறது? அதே போல் லாஸஸும் உங்களுக்கு நடத்தியிருப்பார் சார். எத்தனை வகையான இழப்புகள் இருக்குது? லாஸஸ்னால் இழப்பு இல்லைங்களா? 4 வகையான லாஸஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லாஸஸில் எது ஷார்ட் சர்க்யூட்டில் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படக்கூடிய லாஸஸ் அப்படின்னு கேட்குறாங்க. காப்பர் லாஸ் இருக்குது, விண்டேஜ் லாஸ் இருக்குது, ஹிஸ்டரிஸ் லாஸ் இருக்குது, எடி கரண்ட் லாஸ். அப்போது இத்தனை வகையான லாஸஸ் இருக்குது. இதுக்கு கரெக்டான பொருத்தமான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் லாஸ். காப்பர் லாஸ் தான் ஷார்ட் சர்க்யூட்டில் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படக்கூடிய லாஸஸ். ஓகேங்களா? 3rd ஒன் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் லேமினேட்டட் கோர் இன் டிரான்ஸ்ஃபார்மர்? 3வது, டிரான்ஸ்ஃபார்மரில் லேமினேட்டட் கோர் பயன்படுத்துவதற்கு என்ன காரணம்? டிரான்ஸ்ஃபார்மரில் லேமினேட்டட் கோர் பயன்படுத்துவதற்கு என்ன காரணம்? கோர் பார்த்திங்கன்னா பல தகடுகளின் அடுக்கு தான் நம்ம கோர் அப்படின்னு சொல்கிறோம். கோர்னுடைய டைப்பு, அதாவது கோர் அமைப்பு பார்த்திங்கன்னா இ மாதிரி இருக்கும், ஐ மாதிரி இருக்கும், அந்த லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது தான் அது என்ன சொல்கிறோன்னா நம்ம கோர் அப்படின்னு சொல்கிறோம். பல தகடுகளின் அடுக்கு தான் கோர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கோரில், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் எதுக்கு லேமினேஷன் பண்ணி பயன்படுத்துகிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு எதுக்கு லேமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ரெடியூஸ் காப்பர் லாஸை குறைப்பதற்காகவா, அல்லது ரெடியூஸ் ஹிஸ்டரிஸ் லாஸ் அல்லது ஹிஸ்டரிஸ் லாஸை குறைப்பதற்காகவா,
அல்லது ரெடியூஸ் மெக்கானிக்கல் லாஸ் இயந்திர இழப்பை குறைப்பதற்காகவா, அல்லது ரெடியூஸ் எடி கரண்ட் லாஸை குறைப்பதற்காகவான்னு கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் எடி கரண்ட் லாஸை வந்து எடி கரண்ட் இழப்பை குறைப்பதற்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் லேமினேட்டட் கோர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த லாஸஸ் பற்றிலாம் கூட உங்களுக்கு விரிவாக வந்து நீங்கள் தேரி பாடத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் நீங்கள் புக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பாடத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த லாஸ் வந்து எதுக்கெல்லாம் வந்து அடிப்படையாக இருக்குன்றத நீங்கள் படித்து பார்த்துங்க. ஓகேங்களா? அயன் லாஸ் இருக்குது, காப்பர் லாஸ் அல்லது வைண்டிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, எடி கரண்ட் லாஸு. ஓகேங்களா? இந்த மாதிரி லாஸஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எடி கரண்ட் லாஸ்னால தான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கோருக்கு லேமினேட்டட் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 4th ஒன் பாருங்கள். வாட் இஸ் த கூலிங் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் கூலிங் மெத்தட் என்ன? டிரான்ஸ்ஃபார்மரில் கூலிங் மெத்தட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஆயில் நேச்சுரல் கூலிங், அதாவது ஆயில் மூலமாக கூல் பண்ணுறது நேச்சுரல் கூலிங். ஆயில் நேச்சுரல் ஏர் ஃபோர்ஸ்டு கூலிங், நேச்சுரல் ஏர் இயற்கை காற்று மூலமாக அந்த ஆயில் கூலிங் பண்ணுதா, அல்லது இயற்கையாகவே கூலிங் ஆயில் மூலமாக கூலிங் பண்ணுறதா, அல்லது ஆயில் ஏர் ஃபோர்ஸ்டு கூலிங், அல்லது ஆயிலும் காற்றும் கொடுத்து கூலிங் பண்ணுறதா, அல்லது ஆயில் நேச்சுரல் வாட்டர் ஃபோர்ஸ்டு கூலிங், அல்லது தண்ணீர் மூலமாக ஆயிலில் வந்து கூல் பண்ணுறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது டிரான்ஸ்ஃபார்மரில் கூலிங் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் நேச்சுரல் கூலிங். டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள என்ன பண்ணுவாங்க, அந்த கோர் வந்து முழுசாக வந்து ஆயில்லையே வந்து மூழ்கி இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஆயில் மூலமாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணலாம், கூலிங் மெத்தட் வந்து ஆயில் நேச்சுரல் கூலிங் மெத்தடில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுறோம், கூல் பண்ணுறோம். ஓகேங்களா? 5வது பாருங்கள். Why the core of current transformer is having low resistance and low core losses. 5வது, தற்போதைய அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய அந்த மையன்றது கோர் ஏன் குறைந்த எதிர்வினை மற்றும் குறைந்த கோர் லாஸ் கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. புரியுதுங்களா? டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த கோரானது ஏன் குறைந்த எதிர்வினை மற்றும் குறைந்த கோர் லாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டு மினிமைஸ் த burden, to maintain constant output, to prevent high static yield, to minimize the error in reading. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா லோடை குறைப்பதற்காக, டு மினிமைஸ் த burden, அதாவது லோடை கம்மி பண்ணுறதுக்கான இல்லையா, அல்லது நிலையான அவுட்புட்டை பராமரிப்பதற்காகவா, டு மெயின்டைன் கான்ஸ்டன்ட் அவுட்புட்டு, அல்லது அதனுடைய நிலையான அதாவது ஹை ஸ்டாட்டிக் உயர்நிலையை அதனுடைய கவசத்தை தடுப்பதற்காகவா, ஷீல்டு பாதுகாப்பதற்கு, ப்ரிவெண்ட் ஹை ஸ்டாட்டிக் ஷீல்டு, டு மினிமைஸ் த எரர் வித் ரீடிங், அல்லது ரீடிங் பிழையை குறைப்பதற்காகவா அப்படிங்கிறாங்க. ரீடிங். அப்போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது 5வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா டு மினிமைஸ் த எரர் இன் ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரீடிங் பிழையை குறைப்பதற்காக இந்த கோரானது எதிர்வினை மற்றும் குறைந்த கோர் லாஸாக கொண்டிருக்கப்படுகிறது. ஓகேங்களா? 6வது பாருங்கள். வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் அப்டைனிங் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர். 6வது, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அதிகபட்ச செயல்திறனை பெறுவதற்கு நிபந்தனை என்ன நிபந்தனைன்னு கேட்குறாங்க. காப்பர் லாஸ் நேர்விகிதம், அயன் லாஸ். காப்பர் லாஸ் எதிர்விகிதம், ப்ரப்போஸ்டு இன்வெர்ஸ்லி ப்ரப்போஸ்டு டைரக்ட்லி ப்ரப்போஸ்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அதனுடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க. காப்பர் லாஸ்க்கு அயன் லாஸு சமமாக இருக்கா, அல்லது காப்பர் லாஸுக்கு எடி கரண்ட் லாஸ் சமமாக அப்படின்னு கேட்குறாங்க. காப்பர் லாஸ் டைரக்ட்லி ப்ரப்போஸ்டு அயன் லாஸ், காப்பர் லாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் அயன் லாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் காப்பர் லாஸும் அயன் லாஸும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஓகேங்களா? 6வது, டிரான்ஸ்ஃபார்மர் அதிகபட்ச செயல்திறனை பெறுவதற்கு காப்பர் லாஸ் சமமாகவும் அயன் லாஸ் சமமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? 7வது பாருங்கள். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டாப் ஃப்ளோட் சுவிட்ச் ஆஃப் புக்கால்ஸ் ரிலே இன் டிரான்ஸ்ஃபார்மர். 7வது, டிரான்ஸ்ஃபார்மரில் புக்கால்ஸ் ரிலேனுடைய மேலே ஃப்ளாட் சுவிட்சினுடைய செயல்பாடு என்னன்றாங்க.
4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேட் இன் மாய்ஸ்சர் ப்ரெசன்ஸ், அதாவது ஈரப்பதத்தை செயல்படுத்த. அல்லது பி பாருங்கள், ஆக்டிவேட் அட் ஓவர்லோடிங் கண்டிஷன், ஓவர்லோடு கண்டிஷனை செயல்படுத்த. ஆக்டிவேட் அட் ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன், ஓப்பன் சர்க்யூட்டை செயல்படுத்த. ஆக்டிவேட் அட் ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன், அதிக வெப்பநிலையை செயல்படுத்த. இந்த காரணத்துக்காக அந்த புக்கால்ஸ் ரிலே மேலே ஃப்ளோட் சுவிட்சு இருக்கா, அதனுடைய செயல்பாடு இது தானு கேட்குறாங்க. அது கரெக்டான ஆன்சர் ஆக்டிவேட் த ஓவர்லோடிங் கண்டிஷன், பி தான் கரெக்டான ஆன்சர். ஓவர்லோடு கண்டிஷனை செயல்படுத்துவதற்கு, ஓவர்லோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், புக்கால்ஸ் ரிலே மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டு ஓவர்லோடு கண்டிஷன் என்ன பண்ணுறோம், செயல்படுத்துவதற்காக இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் அதனுடைய ஃபங்க்ஷன். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் இன் பவர் டிரான்ஸ்ஃபார்மர், பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய பார்ட் இது, இந்த பார்ட்டினுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரீத்தரா, டேப் சேஞ்சரா, அல்லது எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்டா, அல்லது புக்கால்ஸ் ரிலேன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து புக்கால்ஸ் ரிலே மேலே இருக்கக்கூடிய ஃப்ளாட் சுவிட்சுன்னு நம்ம படித்தோம். அப்போ புக்கால்ஸ் ரிலேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த புக்கால்ஸ் ரிலே தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த படத்துக்குரிய பேர். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய பார்ட்ஸில் ஒரு பார்ட்ஸு, இதுக்கு பேர் புக்கால்ஸ் ரிலே. ஓகேங்களா, 9 பாருங்கள், விச் கண்டிஷன் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றாங்க. என்னென்ன, 9வது 2 டிரான்ஸ்ஃபார்மர், 2 டிரான்ஸ்ஃபார்மரில் பேரலல் செயல்பாட்டிற்கு எந்த நிபந்தனை மிகவும் அவசியம் அப்படின்றாங்க. 2 டிரான்ஸ்ஃபார்மரை பேரலல் செயல்பாட்டு, ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை பேரலாக இணைச்சிருக்காங்க. அப்போது இப்படி நம்ம பண்ணும்பொழுது எந்த நிபந்தனை மிகவும் அதிகம்ன்றாங்க. நேச்சுரல் ஆஃப் லோட், டைப் ஆஃப் கூலிங், ஃபேஸ் சீக்வன்ஸ், கிளாஸ் ஆஃப் இன்சுலேஷன் யூஸ்டு, அதாவது நேச்சுரல் லோடு அல்லது குளிரூட்டும் வகை அல்லது ஃபேஸ் சீக்வன்ஸு பயன்படுத்தப்படக்கூடிய இன்சுலேஷன் கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஃபேஸ் சீக்வன்ஸு எப்படி இருக்கணும், நிபந்தனையோட கரெக்டாக இருக்கணும், ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் 2 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பேரலாக இணைக்கும் போது எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது. ஓகேங்களா, 10வது பாருங்கள், விச் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் காப்பர் லாஸ் இன் லார்ஜர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற. பெரிய மின்மாற்றி, அதாவது பெரிய டிரான்ஸ்ஃபார்மரில் காப்பர் லாஸை இழப்பை குறைப்பதற்கு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நுட்பம் பயன்படுகிறது, எந்த டெக்னிக் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க. யூஸ் ஆஃப் லேமினேட்டட் கோர், அதாவது லேமினேட்டட் கோர்ஸ் பயன்பாடுனால இருக்கா, அல்லது கோர் திக்னஸ் குறைப்பது, கோர்னுடைய திக்னஸ் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால இந்த காப்பர் லாஸை நம்ம குறைக்க முடியுமா, பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் பயன்படுத்துறதுக்கு கோர் திக்னஸுடைய குறைக்கலாமா, அது பை யூஸிங் கிரைன் ஆஃப் ஓரியன்டட் கோரு, அல்லது யூஸ் ஸ்டெப்டு கோர் அரேஞ்ச்மெண்ட், அல்லது கோர்னுடைய அரேஞ்ச்மெண்ட் மூலமாக நம்ம இந்த காப்பர் லாஸை நம்ம இழப்பு குறைக்க முடியுமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய டெக்னிக் வச்சு அப்படின்றாங்க. இது கரெக்டான ஆன்சர், யூஸ்டு ஸ்டெப்டு கோர் அரேஞ்ச்மெண்ட். அதனுடைய கோர் அரேஞ்ச்மெண்ட் மூலமாக என்ன பண்ணலாம், பெரிய டிரான்ஸ்ஃபார்மரில் காப்பர் லாஸ் இழப்பை குறைப்பதற்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நுட்பம் தான் பயன்படுகிறது. என்ன நுட்பம், யூஸ் ஸ்டெப்டு கோர் அரேஞ்ச்மெண்ட். 11 பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. 11வது, வாட் இஸ் த நேம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கோர் டிரான்ஸ்ஃபார்மர், அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர், ரிங் கோர் டிரான்ஸ்ஃபார்மர், ஃபெரட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வகையான டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆப்ஷனை வந்து நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் எக்ஸாம்பிள் காட்டும்போது கரெக்டாக இதனுடைய பேர் என்னன்றது தெரிஞ்சுங்க. ஏர் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பேர், அதனால் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இந்த படத்தை பார்க்கும்போது ஏர் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். 12வது பாருங்கள், விச் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஹை வோல்டேஜ் இன்ஸ்டாலேஷன். 12வது என்ன கேட்குறாங்கன்னா, உயர் மின்னழுத்த ஹை வோல்டேஜ் இன்ஸ்டாலேஷன், அதாவது உயர் மின்னழுத்த நிறுவல்களை அளவிடுவதற்கு எந்த வகை டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுகிறது அப்படின்றாங்க. எந்த டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துன்றாங்க, அதாவது பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், இக்னிஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். 4 வகையான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹை வோல்டேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு எந்த டிரான்ஸ்ஃபார்மரை
அந்த எந்த அளவிடுவதற்கு எந்த டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 12வது பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து உயர் மின்னழுத்த நிறுவல்களுக்கு அளவிடுவதற்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறாங்க. ஓகே. 13 பாருங்கள், ஹவு டு இஸ் த மாய்ஸ்சர் இஸ் கண்ட்ரோல்டு இன் பிரீத்தர் ஃபிட்டட் ஆன் பவர் டிரான்ஸ்ஃபார்மர். 13வது பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ப்ரீத்தர்னு ஒரு பார்ட்ஸ் இருக்குது. நம்ம புக்கால்சிரியில் இருந்தது, அப்புறம் நிறைய பார்ட்ஸ் இருந்தது இல்லைங்களா. டிரான்ஸ்ஃபார்மர் பாகங்கள்லாம் நீங்கள் பாடத்தில் பார்க்கும்போது நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அதில் ஒரு பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ப்ரீத்தர். இந்த ப்ரீத்தர் எவ்வாறு ஈரப்பதம் கட்டுப்படுத்தப்படுகிறது, இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ப்ரீத்தர் எப்படி ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னு கேட்குறாங்க. யூஸிங் சிலிக்கா ஜெல், அதாவது சிலிக்கா ஜெல் மூலமாக கட்டுப்படுத்துது, அல்லது யூஸிங் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் மூலமாகவே, அல்லது யூஸிங் சோடியம் குளோரைடு மூலமாக, அல்லது யூஸிங் அமோனியம் ஜெல்லி மூலமாக இந்த ஈரப்பதம் கட்டுப்படுத்துகிறதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீத்தரில் யூஸிங் சிலிக்கா ஜெல் மூலமாக தான் அந்த ஈரப்பதத்தை, காற்றிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை இந்த ப்ரீத்தர் வந்து செய்து, அந்த ப்ரீத்தர் உள்ளே தான் அந்த சிலிக்கா ஜெல்லை என்ன பண்ணிடுவாங்க, போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நுரையீரல் மாதிரின்னு வச்சுங்களா ப்ரீத்தர், சுவாசிக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் ப்ரீத்தர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 14வது பாருங்கள், which power loss is assessed by open circuit test on transformer. 14வது டிரான்ஸ்ஃபார்மரில் ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட் மூலம் எந்த பவர் லாஸை மதிப்பிடப்படுகிறது. ஹிஸ்டரிஸ் லாஸ் ஒன்லி, எடி கரண்ட் லாஸ் ஒன்லி, காப்பர் லாஸ், கோர் லாஸ். இது எது கணக்கெடுக்கிறோம் அப்படின்னா கோர் லாஸ் தான் இந்த ஓப்பன் சர்க்கியூட்டில் டெஸ்ட் மூலமாக நம்ம பவர் லாஸை மதிப்பிடலாம். ஓகேங்களா. 15வது பாருங்கள், which is the determined by the crackle test of transformer oil. அதாவது 15வது டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கல் டெஸ்ட் எப்படி டிரான்ஸ்ஃபார்மரில் தீர்மானிக்கப்படுது. டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் கிராக்கல் டெஸ்ட் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, அசிடிட்டியா அல்லது மாய்ஸ்டரா அல்லது விஸ்கோசிட்டி. ஓகேங்களா. அடுத்து அல்லது டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். இந்த 4 வகையான காரணங்களை கொடுத்துருக்காங்க. அசிடிட்டி அமிலத்தன்மை, அதனால் வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆயில் கிராக்கல் டெஸ்ட்டு தீர்மானிக்கப்படுகிறதா, அமிலத்தன்மை அல்லது ஈரப்பதம் மாய்ஸ்டர் அல்லது விஸ்காசிட்டி அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பாகுத்தன்மை அல்லது டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், அதாவது மின்கடத்தா வலிமையினால் அந்த கிராக்கல் டெஸ்ட் வந்து தீர்மானிக்கப்படுகிறதான்னு பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் மாய்ஸ்டர். அதாவது பி வந்து என்ன சொல்கிறோம், ஈரப்பதம். இந்த ஈரப்பதத்தை வச்சு தான் இந்த கிராக்கல் டெஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் தீர்மானிக்கப்படுகிறது. ஓகேங்களா. 16 விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு மேக் கோர் ஆஃப் பவர் டிரான்ஸ்ஃபார்மர். 16வது பவர் டிரான்ஸ்ஃபார்மர் கோரை உருவாக்குவதற்கு எந்த வகை பொருள் பயன்படுகிறது. சாஃப்ட் அயன் இருக்குது, ரோலட் ஸ்டீல் இருக்குது, காப்பர் அலாய் இருக்குது, கோல்டு ரோல்டு கிரைன் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வகையான மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கோர் அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் பயன்படுத்தக்கூடிய எந்த வகை மெட்டீரியல் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கோராக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ரோல்டு கெயின் ஓரியன்ட், அதாவது கோல்டு ரோல்டு கிரைன் ஓரியன்ட். இந்த வகையான பொருள் தான் பவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கோராக பயன்படுகிறது. 17 பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க, படத்தை காட்டிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், ஆட்டோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 17ல். இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பேர் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக எழுதணும். கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது. ஓகேங்களா. ஞாபகம் வச்சோம். கோர் என்பது இதுதான் கோர், இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் கோர். அதே போல் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோர், இந்த கோர். இப்போ இந்த கோரில் இது வந்து ஒரு காயில், இது ஒரு காயில். ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்புட் சப்ளைவும் இதுலேருந்து அவுட்புட் சப்ளை நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய வோல்ட்டை இங்கே அதிகப்படுத்தினா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இங்கே வரக்கூடிய வோல்ட்டு அதிகமாக இருந்து இங்கே கம்மி பண்ணால் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ கோர், இது கோர். இந்த கோரில் வந்து நம்ம காயில் 2 காயில் சுற்றி வச்சுருக்கோம். ஒன்று ப்ரைமரி காயில், ஒன்று செகண்டரி காயில். ஓகேங்களா. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. 18 பாருங்கள், வாட் இஸ் த
ஃபங்க்ஷன் ஆஃப் புக்கால்ஸ் ரிலே இன் பவர் டிரான்ஸ்ஃபார்மர். 18ல் பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் புக்கால்ஸ் ரிலேவினுடைய செயல்பாடு, புக்கால்ஸ் ரிலேவினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதிக வெப்பநிலையிலிருந்து அதிகமான வெப்பநிலையிலிருந்து பாதுகாப்பதற்காக ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர். பி என்ன சொல்கிறாங்க, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் மாய்ஸ்சர் என்டரிங் இன் ஆயில், அதாவது எண்ணெயில் நுழையக்கூடிய ஈரப்பதத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவா. 3வது பாருங்கள், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ப்ரெஷர் லோடிங் இன் டேங்க்கில் ப்ரெஷர் லோடை பாதுகாப்பதற்காகவா. 4வது பாருங்கள், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் பாத் ஓவர்லோடிங் அண்டு ஷார்ட் சர்க்கியூட், அல்லது ஓவர்லோடு அண்டு ஷார்ட் சர்க்கியூட்லேருந்து பாதுகாப்பதற்காக இந்த புக்கால்ஸ் ரிலே வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் அதனுடைய வேலை அது தானா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் போத் ஓவர்லோடிங் அண்டு ஷார்ட் சர்க்கியூட், அதாவது ஓவர்லோட் மற்றும் ஷார்ட் சர்க்கியூட்லேருந்து பாதுகாப்பதற்கு தான் இந்த புக்கால்ஸ் ரிலேனுடைய செயல்பாடு பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது. ஓகேங்களா. 19 ஹவு டு டெட்டர்மைன் காப்பர் லாஸ் இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். 19 ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் காப்பர் லாஸ் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது. ரேஷியோ டெஸ்ட்டு, இம்பல்ஸ் டெஸ்ட்டு, ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்டு, ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட். இந்த 4 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 4 டெஸ்ட்டில் கரெக்டான என்ன டெஸ்ட்னால் ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்டு. இது தான் டிரான்ஸ்ஃபார்மரில் காப்பர் லாஸை தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்னால காப்பர் லாஸ் தீர்மானிக்கப்படுகிறது. 20 பாருங்கள், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட் இன் ஏ பவர் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இது ஒரு பார்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரில், இது ஒரு பார்ட். 20வது கொஸ்டினில் கேட்குறாங்க. அது என்ன கேட்குறாங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏர் ரிலீஸிங், ஹீட் ரிலீஸிங், ப்ரெஷர் ரிலீஸிங், மாய்ஸ்சர் ரிலீஸிங் அப்படின்றாங்க. அதாவது ஏர் காற்றை வந்து வெளியேற்றுவதற்காகவா எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்டு, அல்லது ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக, அல்லது ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்காகவோ, அல்லது ஈரப்பதத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான்னு கேட்குறாங்க. 20வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ப்ரெஷர் ரிலீஸிங், உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தத்தை வெளியேற்றுவதற்காக தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட் வந்து பயன்படுகிறது. ஓகேங்களா. 21 பாருங்கள், விச் டைப் ஆஃப் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் இன் அன் ஐடியல் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். 21வது அதாவது 2 வைண்டிங் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த வகை இஎம்எஃப் தூண்டப்படுகிறது. செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃபா, அல்லது மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃபா, அல்லது ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃபா, அல்லது டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃபான்றாங்க. ஓகேங்களா. இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், டியில் இஎம் தான் இருக்குது, எஃப் வந்து அங்கே மிஸ் ஆகிருக்கு. அதனால் இஎம்னா வேறு என்ன நினச்சிக்காதீங்க, இஎம்எஃப்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதனுடைய எஃப் வந்து மிஸ் ஆகிருக்கு. அந்த எஃப் என்ன பண்ணுவீங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் கரெக்டான ஆன்சரு. மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃப், தூண்டுதல் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு இஎம்எஃபாக தான் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் மியூச்சுவல் இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் தூண்டப்படுகிறது. 22 பாருங்கள், வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய தீமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இதில் டிஸ்அட்வான்டேஜ், தீமை என்ன ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் கேட்குறாங்க. மோர் லாசஸ், ஹெவியர் இன் வெயிட்டு, புவர் வோல்டேஜ் ரெகுலேஷன், அல்லது கெனாட் ஐசோலேட் த செகண்டரி வைண்டிங். 4 ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதிகமான இழப்பா, மோர் லாசஸ், எடையில் ரொம்ப வெயிட்டு கனமாக, ஹெவியர் வெயிட்டுன்றதுனாலையா, அல்லது மோசமான மின்னழுத்த கட்டுப்பாடா, புவர் வோல்டேஜ் ரெகுலேஷனா, அல்லது கெனாட் ஐசோலேட் த செகண்டரி வைண்டிங், அதாவது செகண்டரி வைண்டிங்கில் அது வந்து தனியாக இருக்குமா. கெனாட் ஐசோலேட் த செகண்டரி வைண்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்குரிய ஆன்சர் 22க்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெனாட் ஐசோலேட் த செகண்டரி வைண்டிங் வந்து இதில் எப்படி இருக்குன்னா தனித்து இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. 23வது பாருங்கள், விச் கூலிங் மெத்தட் இஸ் யூஸ்டு இன் போல் மவுண்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். 23வது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த வகை குளிரூட்டு முறை பயன்படுகிறது. ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த வகை குளிரூட்டு முறை, அதாவது கூலிங் மெத்தட் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏர் நேச்சுரல், ஆயில் நேச்சுரல், ஏர் பிளாஸ்ட், ஆயில் ஃபோர்ஸ்ட், ஏர் ஃபோர்ஸ்ட், ஆயில் நேச்சுரல், ஏர் நேச்சுரல் அப்படின்றாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் நேச்சுரல், ஏர் நேச்சுரல் தான். ஓகேங்களா. 24 பாருங்கள், ஒய் ஃபெரட் கோர் இன் யூஸ்ட் இன் ரேடியோ ரிசீவர்ஸ். 24வது என்ன சொல்கிறாங்கன்னா, ரேடியோ ரிசீவரில் பெரிட் கோட் ஏன் பயன்படுகிறது அப்படின்றாங்க. கான்ஸ்டன்ட் லாஸை குறைப்பதற்காக, டு ரெடியூஸ் த கான்ஸ்டன்ட் லாஸஸ், அல்லது எலக்ட்ரிக்
இன்டர்ஃபரன்ஸ் குறைப்பதற்காக, அதாவது டு ரெடியூஸ் எலக்ட்ரிக் இன்டர்ஃபரன்ஸ் அல்லது டு இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் சவுண்டு, ஒலியின் தரத்தை அதிகரிக்க, அல்லது 4வது பாருங்க டி வந்து டு இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் ரிசீவர்ஸ், அதாவது ரிசீவர் எஃபிஷியன்சி அதிகரிப்பதற்காக அப்படின்னு கேட்குறாங்க. 24வது டு ரெடியூஸ் த கான்ஸ்டன்ட் லாஸஸ், என்ன சொல்லலாம்னா கான்ஸ்டன்ட் லாஸஸை குறைப்பதற்காகத்தான் இந்த ரேடியோ ரிசீவர் பெரிகோட் பயன்படுகிறது. ஓகேங்களா. லாஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டெப்டு கோர் அரேஞ்ச்மெண்ட் இன் லார்ஜர் டிரான்ஸ்ஃபார்மர், பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்களில் ஸ்டெப்டு கோர்னுடைய நன்மை என்ன அப்படின்றாங்க. பெரிய மின்மாற்றிகளில், அதாவது பெரிய டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப்டு கோர்னுடைய நன்மை என்ன, மினிமைஸ் காப்பர் யூஸ், அதாவது காப்பர் லாஸை குறைப்பதற்கு யூஸ் பண்ணுறதா, இல்லை ஹிஸ்டரிஸ் இழப்பை குறைக்கிறது, அல்லது ரெடியூஸ் எடிகரண்ட் லாஸை குறைப்பதற்காகவா, அல்லது ரெடியூஸ் த ஸ்பேஸ் ஃபார் கோர், அதாவது கோர் இழப்பை குறைப்பதற்காக, அதை கோர் சொல்லுவாங்க, ரெடியூஸ் த ஸ்பேஸ் கோர் இழப்பு, அதாவது கோர்னுடைய இழப்பை குறைப்பதற்காகவான்னு கேட்குறாங்க. 25 மினிமைஸ் காப்பர் யூஸ், என்ன சொல்கிறேன்னா காப்பர் லாஸை குறைப்பதற்காக பெரிய டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப்டு கோர் நன்மையாக இருக்கின்றது. ஓகேங்களா. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 25 கொஸ்டின் உங்களுக்கு தொகுத்து நான் வழங்கியிருக்கிறேன். இந்த 25 கொஸ்டினை நீங்கள் படித்தாலே போதும், டிரான்ஸ்ஃபார்மர் பாடத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டினுங்க உங்களுக்கு இதிலேயே கவர் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்ட்டாக நான் பிரித்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். நான் இது எவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்து ரெடி பண்ணியிருப்போன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. உங்களுக்கு கொஸ்டினை நாங்கள் எடுத்து அதை டைப் பண்ணி நாங்கள் பிபிடி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி நிறைய வேலையை என்ன பண்ணுறோம் உங்களுக்கு செஞ்சுருக்குறோம். அதனால் இதெல்லாம் ஏதோ பார்த்தோம் கேட்டோன்னு இல்லாமல், புரியுதா, இங்கே நான் கொடுத்த ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒரு 5 பார்ட்டு கொடுத்துருப்பேன், செகண்ட் செமஸ்டரில் 8 பார்ட்டு. இந்த 2 பார்ட்டுமே நீங்கள் படிச்சிட்டாலே தியரி பாடத்தில் நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணலாம், அதிகமான மதிப்பெண்ணோடு நீங்கள் வெற்றி பெறலாம். ஓகேங்களா. அதனால் இந்த கொஸ்டின் ஆன்சரை மாத்திரம் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் ஆன்சரும் சரி, தியரி சப்ஜெக்டினுடைய பாடமும் சரி நீங்கள் இந்த காணொலி நிகழ்ச்சியில் பார்த்தீங்க. எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றது தெரில. ஏன்னா இது வரைக்கும் ஒருத்தரும் ஒரு கமெண்ட்ஸும் நீங்கள் தரல. அதனால் உங்களுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறோம். ஓகேங்களா. அதனால் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்துருக்கீங்க, படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதோடு விட்டுறாமல் டெய்லி என்ன பண்ணுங்கள், படித்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இந்த காணொலி உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.